ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சிப்படை அமைத்து போராடிய தாசன் ராமசாமி கண்ணாடிக்கு அவரது பிறந்த ஊரில் மணி மண்டபமும் கோவையில் முழு உருவ வெண்கல சிலையும் அமைக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினர் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். அந்த மனுவில் கொங்கு மண்டலமாம் கோவையில் 1804ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆட்சியை அகற்றுவதற்கு வரிகொடா இயக்கமும் கோவையிலிருந்து சேலம் வரை இருந்த புரட்சியாளர்களை ஒன்று திரட்டி ஆயுத போராட்டமும் நடத்தியவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த தாசன் ராமசாமி பண்ணாடி. இவர் வேடப்பட்டி அடுத்த வன்னியம்பாளையத்தில் பிறந்தவர். இந்த வரலாறு பலருக்கும் கோவையில் தெரியாத வண்ணம் உள்ளது. இவரது சுதந்திர வீரதீர சாகசங்களை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் அக்டோபர் 2ஆம் தேதி அவரது பிறந்த நாளில் அவ்வன்னியம்பாளையத்தில் நினைவு நாள் அவரது வாரிசுகளாலும் பொதுமக்களாலும் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு அவரது நினைவு கல்லும் உள்ளது. அக்கல் நாட்டுக்கல் என்றும் நாட்ராயன்கல் என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றது. எனவே தாசன் ராமசாமி பண்ணாடிக்கு அவர் பிறந்த ஊரில் மணி மண்டபமும் கோவை மாநகரில் அவருக்கு முழு உருவ வெண்கல சிலையும் அமைத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று மனுளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சங்க பொதுச் செயலாளரும் இந்திரன் இதழ் ஆசிரியருமான உலகநாதன், ராஜ தேவேந்திர சுவாமிகள், அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம், வெள்ளைச்சாமி, சுந்தர்ராஜ், ரவி, தாசன் ராமசாமி பண்ணாடி வாரிசுதாரர்கள் தங்கவேலு, மயில் வாசகம், சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.